ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மகர ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் கிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனித்து நிற்கக்கூடியவர்கள். தன்னந்தனியாக நின்று எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. எந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கணும், எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கணுன்றதை தனியாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க. இதனால் நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும் சில இடங்களில் சில நேரங்களில் கூடுவார் தோஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான பல பாதிப்புகளை இவங்க சந்திச்சிருக்காங்க. மகர ராசிக்காரர்கள் கடந்த காலங்கள் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. நிறைய பிரச்சனை, சங்கடங்கள், வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், காது கொடுத்து கேட்கக்கூட ஆள் கிடையாது இவங்க பிரச்சனையை. பொருளாதார விரையெல்லாம் எக்கச்சக்கம், ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு வந்தவங்க நிறைய பேர். நல்ல நிலமையில் இருந்துட்டு நல்லா வாழ்ந்தவங்க கிடக்கூடாதுன்னு அதாங்க சொல்கிறது. ஏற்கனவே பிரச்சனையிலே இருக்கவங்க கூட பிரச்சனையே கண்டினியூ பண்ணால் அவங்க எப்படியாவது நேக்கு போக்காக வெளியே வர்றது எப்படின்னு தெரியும். ஆனால் இந்த நல்லா வாழ்ந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனைன்னும் பொழுது அவங்களுக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாது. அன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க, மனசளவில் இடிஞ்சிருவாங்க. வெளியே வரணுன்றது அவங்களுக்கு எப்படின்னே தெரியாமல் பல ஆண்டுகள் ஆகும். அதிலிருந்து அவங்க சூட்சமத்தை கண்டுபிடிச்சி வெளியே வர்றதுக்கு. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மேலே வந்தால் சந்தோஷம்தாங்க. ஆனால் இந்த மேலே இருக்கிறவங்க கீழே வரக்கூடாதுன்னு அதான் இறைவன்கிட்ட நானே வேண்டிக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலிகளை கொடுத்துரும். ஆனால் அவங்க எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு காலங்கள் எடுக்கும், அவங்களுக்கு வழிவகை தெரியாது. அதையெல்லாம் இப்போ மகர ராசிக்காரர் நிறைய இடத்துல சந்திச்சிருப்பாங்க. நல்ல இடத்துல இருந்து நல்ல நிலமையிலேருந்து வெறுங்கையோடு நிற்கும் பொழுது, குடும்பத்தை தத்தளிக்க வைக்கும்போது வழிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கும் மாறாத வடுவாகவே இருக்கும் மனசில். ஆனால் இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சரியான அமைப்பில் தான் இருக்கும், பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு தோதானதாக தாங்க அமைஞ்சிருக்குது. மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவானுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருந்தும் பெரிய பெரிய சங்கடங்களை கொஞ்சம் சந்திச்சிட்டிங்க. நிறைய இடத்துல நிறைய வழிகளையும் சனி பகவான் கொடுத்துட்டாரு, பிரச்சனைகளையும் கொடுத்துட்டாரு. அதற்கான வழிகளையும் இப்போ கொடுக்குறாருங்க. உங்களுக்கு எதை கொடுத்தால் இனி சரியாக ஆவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு வெற்றின்னு வரும்பொழுது அதை சரியாக நம்ம கையாளும் விதம் தெரியாது. அதனால தான் சில பக்குவத்திற்காக நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுது இந்த நேர காலம். இதையெல்லாம் மாறிட்டு இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நிறைய நல்லதாக செய்கிறாருங்க. எல்லாமே சகாயமாக கிடைக்கிற அளவுக்கு பண்ணுறாரு. எளிமையாக கிடைச்சிரும். இனிமே பயப்பட தேவையில்லை. எவ்வளவோ போராடி இருப்பீங்க, கிடைச்சிரும் அப்படின்ட்டு கிடைக்காம நிர்கதியாக நின்று இருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், தன்னால் எல்லா மாற்றமும் ஏற்படும். எதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாச்சோ அதெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். பிரச்சனைகள் தன்னால் சரியாக போயிடும். இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறது மட்டும்தான் முக்கியம். கடந்து வந்த பாதைகளை திரும்பியே பார்க்காதீங்க. அப்படி திரும்பி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெற்றிக்காக மட்டும் திரும்பி பாருங்கள். நான் வெற்றி அடையணுன்னா எனக்கு மனசில் ஏதோ ஒரு சஞ்சலமாக இருக்குது, கஷ்டத்தை நான் நினச்சேன்னா வேகமாக ஓடுவேன்னா திரும்பி பாருங்கள். இல்லைன்னா பார்க்காதீங்க. எப்படியா இருந்தாலும் பட்டாச்சு, அனுபவிச்சாச்சு, வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. ஏன்னா சில சமயங்கள் நாம் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பயம் வந்துடும். நம்ம இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் பாடாப்பட்டுட்டோமா, இதுக்கு மேலே எதான என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வரும்பொழுது நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியாது, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சூழ்நிலையை இப்போ பார்த்துக்கணும். எதிர்நோக்கி போகிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். உங்களுக்கு சனி பகவான் இப்போ நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. வெற்றி கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகும். எந்த வேலைக்கு வேணாலும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அரசாங்க பணிக்கு கூட நீங்கள் தேர்வு எழுதுனீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், எளிமையாக கிடச்சிரும். கரெக்டாக முறையாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க, ஒரு வேலையோடு வெளியே வருவீங்க. மரியாதையாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம். நிச்சயமாக மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கையெல்லாம் உண்டாக்குறாரு, தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு, உறவினர்கள் வருகை ஏற்படுத்துவார். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மீது ரொம்ப அபிப்பிராயம். ஆனால் அவங்க தாங்க இவங்களை ஏமாற்றிருக்காங்க. இவங்க என்றைக்குமே மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை ஏமாற்றியதே கிடையாது. இருந்தாலும் அனுசரித்து எல்லாரோட அரவணைச்சு போகக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். போட்டங்க, அவங்களும் மனுஷங்க தானே, சரி நடந்துருச்சு மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற இடத்துலையே இன்னைய வரைக்கும் இருக்கிறவங்க.
இது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் நான் சரி தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு அது சரியாக கூட இருக்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க, பழகும் விதம் சரியாக இருக்கணும். கொஞ்சம் தூரம் வச்சு பழகுங்கன்னு மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. வேலை சுமை குறையுது. இது நாள் வரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, கையில் 10 ரூபா தங்கலன்னு வருத்தப்படுவீங்க. ஆனால் இப்போ வேலை சுமையெல்லாம் குறைஞ்சிரும். தெளிவான மாற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். வீண் விவாதங்கள் வராது. முதல்ல அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சண்டையெல்லாம் மாறிடும். வீண் விவாதங்கள் இருக்காது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. திருமண யோகம் உண்டாகுது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தெளிவான மாற்றம், பொருளாதார வளர்ச்சி, இதையெல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வழிதாங்க. ஒரு சிலவங்க இடம் வாங்குறவங்க வாங்கலாம், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளேயும் வருமானம் ஏற்படும். குடும்ப வருமானமே ஒரே ஆள் சம்பாரித்து அத்தனை பேரை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை வீட்டில் ஏதோ ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தின் வழிகளை மறப்பதற்காக இப்போ குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் நல்ல இடத்துல இருந்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. உடம்புக்குள்ளே ஏதோ அடிக்கடிக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். உடனடியாக மருத்துவரை பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம்லாம் உண்டாகுது சனி பகவானால். நோய் நொடி இல்லாமல் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் திக்குன்னு இருக்க மாதிரி சில விஷயங்கள் பார்த்தா திடீர்னு வாய்வுன்னுவாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க. ஒரு மாதிரி பதட்டப்படாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க. பிபி சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நிறைய தேக பயிற்சி, ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நிறைய பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியத்துவமானதாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர்னால் நடந்து பாருங்கள். அது கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணும். ஏன்னா வலிகள் ஜாஸ்தியாக சுமந்ததுனால பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆளே மாறி இருப்பாங்க சிலர்லாம். மகர ராசிக்காரர்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் இப்போ ரொம்ப ஏஜராக தெரிகிற மாதிரிலாம் மாறி இருப்பாங்க. பிரச்சனை, கவலை, அதெல்லாம் சரியாகிறதுக்கான காலம் வந்துடுச்சுங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல உணவு எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எளிமையான வாழ்க்கையே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. கவலைப்படாதீங்க, வாட்டாலாம் போயிடும். நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார். பிரச்சனைகள் நீங்க போகுதுன்னு அர்த்தம். புதனும் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க. புதன் பகவான் சப்போர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ எதை செய்தாலும் சிந்திச்சு செய்வீங்க. ஏற்கனவே நிறைய பாடத்தை வேற கற்றுக் கொடுத்துருக்காரு சனி பகவான். இப்போ நீங்கள் சிந்திக்காமல் எந்த இடத்துலையும் செயல்படுத்த மாட்டீங்க. அதே போல் மன விரக்திக்கு ஆளாகவே கூடாதுங்க. அது நிறைய பேர் அப்படி தான் மகர ராசிக்காரர்களில் தோண்டு போகிறீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை வரதாங்க செய்யும். நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் கீழே விழும்பொழுது வலிக்கத்தான் செய்யுது. ஆனால் திருப்பி எந்திரிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம எந்த விதத்துலேயும் கவலைப்பட மாட்டேங்க. எந்திரிக்கும் போதும் வலிக்க தான் செய்யும். எந்திரிச்சுக்குவோம். உறுதியோடு இருங்க. எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்கள் காலமாக தான் இருக்குது. இன்னமும் அதே நினைப்போடு அதே கவலையோடு இருக்கும் பொழுது தாங்க உங்களுக்கு எதுவுமே சரியானதுக்கான உணர்வு இல்லாமல் போயிடும். உணர ஆரம்பிங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை இயங்கிட்டு தான் இருக்குது, உங்களோட கீழே நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கவலையே வராதுங்க. கவலைப்படுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. இப்போ சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க. அதே போல் சந்திரன் சரியில்லைனாலும் இன்னும் நீங்கள் அதே மாதிரி தான் இருப்பீங்க. எப்போ பாரு டென்ஷனாகவே இருப்பீங்க. மனசை ரொம்ப போட்டு கலக்க வச்சுக்குவீங்க. பேசும்பொழுது கோபமாகவே பேசுவீங்க, நிதானம் இல்லாமல் பேசுவீங்க. இதையெல்லாம் சந்திரன் கொடுக்குறார். பார்த்து பேசுங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க, உலகத்தில் கெட்டவங்களும் இருக்காங்க. நாம் பேசுறது நல்லவங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நீங்கள் அப்படி இருக்கும்பொழுது அப்படி பேசும்பொழுது பாதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக வருத்தப்படுவீங்க. அதனால் அதெல்லாம் வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசை ஏதோ ஒரு விதத்தில் திடமாக வச்சுக்கணும். முதல்ல ஒரு டாக்டரை பார்த்து விட்டமின்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். உடம்புல சரியான ரத்தம் ஓட்டம் இருக்கா, சரியான தண்ணி இருக்கா, நீர் சத்து இருக்கா, எந்த சத்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா டென்ஷன்லாம் அதிகமாக வரும்பொழுது நம்மளை மீறி நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்பொழுது நிறைய விட்டமின்ஸ் இழப்பு ஏற்படும். இதையெல்லாம் நிறைய பேர், அதுவும் மகர ராசி பெண்களுக்கு தான் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது.
எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் இதை கடந்து தான் வந்தாகணும். அப்பொழுது சில இடங்களில் அவங்களே மீறி உடம்புக்கெல்லாம் பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. உங்களுக்கு இப்போ சந்திரனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் பௌர்ணமி அன்று அம்மன் வழிபாடு சிறப்புங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வெள்ளை கலர் பூ வாங்கி சாமிக்கு சாத்திட்டு வாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மனசு ரொம்ப இயல்பாக இருப்பீங்க. கவலையே படாதீங்க. எல்லாம் மாறிடுச்சு. கடந்து வந்துட்டீங்க. நீச்சல் அடித்து கைப்பிடி ஏதோ ஒரு புடிமானத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தது பிடிச்சதுக்கப்புறம் மேலே ஏறிடுவீங்க. நம்பிக்கையோடு இருங்க. இப்போ ஒரு புடிமானத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதைக்கான ஒரு அறிகுறி. ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்காரு. ராகுவால் நல்ல பலம், கேதுவால் சில இடங்களில் பிரச்சனை தான் இருந்தாலும் ராகு உங்களுக்கு செம்ம சப்போர்ட்டுங்க. பொருளாதாரம் வருதுங்க. விரயம் இல்லாத பொருளாதாரம். அவரால் உங்களுக்கு இனிமேல் விரயெல்லாம் கிடையாது. தொட்டது தொடங்கும். எது செய்தாலும் தொடங்கும். எந்த வீண் விவாதமும் வச்சுக்காமல் இருந்திருக்கானா அதே போல். ஏன்னா வீணாக எதுவும் பேசுகிற மாதிரியான அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருந்துட்டா போதுங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் தராரு. சந்தோஷம்தான், நிம்மதி தான். எந்த விதத்திலும் இதுக்கு மேலே கவலை இல்லைன்றதை ராகுவும் உங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ மனசுக்குள்ளே தைரியத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. தைரியமாக இருங்க, நல்லா இருக்கலாம். கேதுவால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீணாக வம்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு பகை வந்து உங்களுக்கு தீண்டிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பண்ணியிருப்பீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க அதை தேடிக்கிட்டு வந்து நீ அதை பண்ண இதை பண்ணுன்னு சும்மா நச்சரிப்பாங்க. கடந்ததாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். பழைய பகையெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வராங்களா, அதெல்லாம் திருப்பி பார்க்காதீங்க. ஒரு சில இடங்களில் நாம் நகர்வது தான் நல்லது. அதை அதை காது கொடுத்து கேட்காதீங்க. ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றம் ஏற்படும். விநாயகர் வழிபாடு செய்யுங்க, சரியாக போய்டும். கேது சரியில்லைன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்க. சூர தேங்காய் ஒன்றே உடச்சிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையிலையோ உடச்சிட்டு வாங்க. சரியாக போய்டும். உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதை மாதிரி தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இறைவன் உங்கள் பக்கபலமாக இருக்கார். கடந்த பாதைகளுக்கெல்லாம் இப்போ மருந்தாக காலம் இருக்குதுங்க. கஷ்ட நஷ்டம்லாம் அனுபவிச்சிட்டிங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் முன்னேற்றமாக தாங்க இருக்குது. ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.